ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? டாஸ்மாக் தலைமையகம் உள்ளிட்ட பல இடங்களில் மார்ச் முதல் வாரத்தில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியது. இந்த சோதனையின் போது 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடுகள் நடந்துள்ளதற்கான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை அறிவித்தது. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட், சோதனை சட்டவிரோதமானது அல்ல, தொடர்ந்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் என்று பரபரப்பு தீர்ப்பை அளித்தது. இது தமிழக அரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்திய சூழலில் இன்று காலை தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் அதிகாரிகள் மதுபான நிறுவனங்களுடன் தொடர்புடையவர்கள் என 10 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. விசாகன் வீட்டின் அருகே சில பேப்பர்கள் கிழிந்து கிடப்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பார்த்தனர். அவற்றை எடுத்து பார்த்தபோது டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பான டெண்டர்கள், மதுபான வகைகள் சப்ளை குறித்த தகவல்கள் இடம்பெற்றிருந்தன. டாஸ்மாக் டெண்டர்கள், மது வகைகள் பற்றி யாரோ வாட்ஸ்அப் மூலம் உரையாடி இருக்கிறார்கள். அதை என்ன காரணத்துக்காகவோ பிரிண்ட் எடுத்திருக்கிறார்கள். அந்த ஜெராக்ஸ் காப்பிகள் தான் கிழிந்த நிலையில் விசாகன் வீட்டின் அருகே கிடந்திருக்கின்றன. மது வகைகள் கொள்முதல் முதல் பார் டெண்டர், மது பாட்டில் கொள்முதல் வரை பல விஷயங்களில் முறைகேடுகள் நடந்துள்ளது. மது பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்றும் பணம் சுருட்டியுள்ளனர் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்தனர். இந்த சூழலில் விசாகன் வீட்டின் அருகே கிடைத்த வாட்ஸ்அப் சாட் ஆவணங்களை கைப்பற்றி எடுத்துச் சென்றுள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களது விசாரணைக்கு அந்த ஆவணங்கள் பயன்படுமா என ஆராய்ந்து வருகின்றனர். டாஸ்மாக் ஊழல் வழக்கில் விசாகன் வீட்டின் அருகே கண்டெடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் சாட் ஆவணங்கள் பரபரப்பு திருப்பமாக பார்க்கப்படுகிறது. சென்னையில் விசாகன் வீடு தவிர சூளைமேடு, தேனாம்பேட்டை, சேத்துப்பட்டு, டி நகர், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்ட் நடத்தி வருகின்றனர்.